முதல் அமைச்சர் ஸ்டாலின் அஞ்சலி. நடிகர் ராஜேஷ் நேற்று உடல் நலக்குறைவால் மரணம் அடைந்தார். இதை அடுத்து முதல் அமைச்சர் ஸ்டாலின் அவரது இல்லத்துக்கு நேரில் சென்று ராஜேஷ் உடலுக்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தபோது எடுத்த படம். அருகில் துணை முதல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு ஆகியோர் உள்ளனர். 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் நடிகர் ராஜேஷ் மரணம். திரையுலகினர் ரசிகர்கள் இரங்கல். ராஜேஷ் விரும்பிய மரணம் கிடைத்திருக்கிறது. திண்டிவனம் மே 30, 2025. வளர்த்த கடா மாறில் உதைத்து விட்டது. சபை நாகரிகம், தலைமை பண்பு இல்லாதவர். ஜனதா கூட்டணிக்காக என் கால்களில் விழுந்து கதறல். அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். மத்திய மந்திரியாக்கி தவறு செய்து விட்டதாக டாக்டர் ராமதாஸ் பரபரப்பு பேட்டி. டாக்டர் ராமதாஸ். சேலம் மே 30, 2025. சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் கைகலப்பு. அதிமுக கவுன்சிலர் கன்னத்தில் அறைந்த திமுக பெண் கவுன்சிலர். உறுப்பினர்கள் தர்ணா போராட்டம். கூட்டத்தில் மயங்கிய அதிமுக பெண் கவுன்சிலர் சசிகலாவை அரசு ஆஸ்பத்திரிக்கு தொண்டர்கள் தூக்கிச் சென்ற காட்சி. சென்னை மே 30, 2025. தினசரி தலைப்பு செய்திகள். 2800 இருந்து 2300 ஆண்டுகள் என கீழடி நாகரிக வயதை 500 ஆண்டுகள் குறைக்கும் மத்திய தொல்லியல் துறை அதிர்ச்சி தகவல்கள். மாநிலங்களவை எம்பிக்கள் தேர்தல். வேட்பாளர்கள் தேர்வில் மௌனம் காக்கும் அதிமுக. சீட்டு கேட்டு நெருக்கடி கொடுக்கும் தேமுக பாமக. அன்பானவர்களே, இந்த செய்தியை பாருங்களேன். அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். யார் வைக்கிறாங்கன்னாக்கா உங்கள் அப்பா தான் வைக்கிறார். மந்திரியாக்கி தவறு செய்துவிட்டேன். அப்புறம் அதே மாதிரி இன்னும் பாருங்கள், வளர்த்த கடாவே மார்பில் உதைத்தது. அப்புறம் கட்சியின் நிறுவனருக்கே கடலையாம். யார் அவர் இருக்கிறார் போல இருக்குது. அப்புறம் கூசாமல் போய் சொல்கிறாராம். தீர்வு என்ன? இப்படியே போகுது. அதுக்கு அவர் இன்றைக்கி ஒரு கூட்டம் பண்ணுறார் போல இருக்குது. அன்புமணி ராமதாஸ் கட்சி நிர்வாகிகளுடன் சந்திப்பு. சென்னையில் இன்று முதல் 3 நாட்கள் ஆலோசனை நடக்கிறது. சரி, அது இருக்கட்டும். அப்புறம் ராமதாஸ் பேச்சால் அதிமுக ஜனதா அதிருப்தி. குடும்ப சண்டையில் எங்களை இழுப்பதா? இப்படி போதுங்க. பாமக இளைஞர் சங்க பதவியில் இருந்து முகுந்தன் உலகல். கட்சியின் எதிர்காலம் அன்புமணி ராமதாஸ் என பரபரப்பு கடிதம். இப்படியாக குடும்ப சண்டை. அரசியலை வச்சு மக்கள் கொத்தடிமைகளை ஏமாற்றுவாங்க. அது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். ஆனால் அரசியல் குடும்பத்துக்குள்ளேயே சண்டை, இது ஒன்று புது விஷயம் இல்லைங்க. நம்ம அப்பா குடும்பத்தில் இல்லையா? அப்பா குடும்பத்தில் ரொம்ப நாளாகவே குடும்ப சண்டை உண்டு. இப்போ கூட மருமகன் சபரீசன் அவருக்கும் குடும்பத்தில் ஏகப்பட்ட உட்பூசல்கள் என்னென்னமோ போகுது. ஆனால் ஒன்று நான் சொல்லட்டுமா, 2026 மக்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அரசியல் அமைப்பு இங்கே உருவாக போவது இல்லை. மக்கள் நீங்கள் எப்படி நினச்சிங்கன்னா இயற்கை எப்படி நினைக்கும்? இயற்கை 2026 வேறு மாதிரி கொண்டு செல்ல போகிறது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. பொறுத்திருந்து பாருங்கள். உலக அழகி இறுதி போட்டி. உலக அழகி போட்டியின் இறுதி சுற்று நாளை சனிக்கிழமை ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. இதன் முடிவில் மகுடம் சூட்டப்போவது யார் என்பது தெரிய வரும்.
போட்டியில் பங்கேற்கும் அழகிகளை படச்சொல் காணலாம். உலக அழகி இறுதிப் போட்டி. தக்கலை மே 30, 2025 தினசந்தி தலைப்புச் செய்திகள். மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதாக கூறி பெண்ணிடம் ரூபாய் 55 லட்சம் மோசடி. தனியார் கல்வி ஆலோசனை மைய உரிமையாளர் கைது. தேனி சென்னையில் இருந்து கம்பத்துக்கு சென்றபோது மது போதையில் உறங்கிய ஆம்னி பஸ் டிரைவருக்கு அபராதம். கிளீனர் ஓட்டியதால் மரண பயத்தில் அலறிய பயணிகள். புதுடெல்லி நமது சொந்த குடும்பத்தினர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் விரைவில் இந்தியா திரும்புவார்கள். ராஜ்நாத் சிங் நம்பிக்கை. ஹரிஹர குமார் சென்னை மே 30, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி. 18 பேருக்கு போலி பணி நியமன ஆணை கொடுத்து ரூபாய் 1.5 கோடி சுருட்டியவர் கைது. தலைமறைவாக இருந்தவரை போலீசார் மடக்கி பிடித்தனர். சென்னை ரிசர்வ் வங்கியின் நகை கடன் கட்டுப்பாடுகள் மாநில கூட்டுறவு வங்கிகளை பாதிக்காது. அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். 2 ஆண்டுகளுக்கு முன்பு வாணியம்பாடியில் உள்ள ஒரு பல் ஆஸ்பத்திரி மூலம் தொற்று தாக்கியதில் 8 பேர் பலியாகியிருப்பது தெரிய வந்துள்ளது. சென்னை மே 30, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் 10 சேவைகளை எளிமையாக்கும் எளிமை ஆளுமை திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழக அரசின் 10 அரசு சேவைகளை எளிமை ஆக்கும் எளிமை ஆளுமை திட்டத்திற்கான இணைய வழி சேவையை சென்னை தலைமை செயலகத்தில் முதல் அமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்த போது எடுத்த படம். சென்னை மே 30, 2025 பொது இடங்களில் உள்ள கொடி கம்பங்களை அகற்ற ஐகோர்ட் விதித்த கெடு முடிந்தது. புதுடெல்லி பாகிஸ்தான் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட காஷ்மீர் எல்லையோர மக்களுக்கு நிவாரணம். பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி கடிதம். புதுடெல்லி மே 30, 2025 சுப்ரீம் கோர்ட்டுக்கு 3 புதிய நீதிபதிகள் நியமனம். ஜனாதிபதி உத்தரவு. கர்நாடக ஹைகோர்ட் தலைமை நீதிபதி என்.வி. அஞ்சரியா, கவுகாட்டி ஹைகோர்ட் தலைமை நீதிபதி விஜய் விஷ்ணோய், மும்பை ஹைகோர்ட் நீதிபதி எஸ். சந்திரகர் ஆகிய 3 பேரையும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாக நியமிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடந்த 26ஆம் தேதி கொலிஜியம் பரிந்துரை செய்தது. இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு இந்த 3 பேரையும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாக நியமித்து உத்தரவிட்டுள்ளார். சென்னை மே 30, 2025 மாணவிகளை செருப்பால் தாக்கிய ஆசிரியைக்கு ரூபாய் 4 லட்சம் அபராதம். மனித உரிமை ஆணையம் உத்தரவு. புதுடெல்லி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் கடவுளும் நம்முடன் இருந்தார்.
விமானப்படை தளபதி பேச்சு. சென்னை புரோக்கர்கள் பிடியில் சிக்கியுள்ள தட்கல் முன்பதிவு. பல மணி நேரம் காத்திருந்தும் பயணிகளுக்கு ஏமாற்றமே கிடைக்கிறது. மணவாளக்குறிச்சி கொச்சியில் சரக்கு கப்பல் கடலில் மூழ்கிய சம்பவம். குமரி கடற்கரையில் ஒதுங்கிய கண்டெய்னர். தொடர்ந்து பிளாஸ்டிக் மூடைகளும் ஒதுங்குகின்றன. தலையங்கம் தினத்தந்தி. பொழிய தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. தமிழ்நாட்டின் தண்ணீர் தேவையை வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவமழையும் பூர்த்தி செய்கிறது. இதில் அதிக மழையை தருவது வடகிழக்கு பருவமழை காலம்தான். தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாவட்டங்களுக்கு அதிக மழையும் மற்ற பகுதிகளுக்கு சொற்ப மழையும் கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தில் தொடங்கி செப்டம்பர் வரை மழை பொழிவை கொடுக்கும். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் முதல் டிசம்பர் வரை மழையை தரும். தென்மேற்கு பருவமழையால் தமிழ்நாட்டுக்கு அதிக மழை இல்லாவிட்டாலும் கர்நாடகாவில் மழை கொட்டென்று கொட்டும். இதனால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை நீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடும். அந்த நீர்தான் மேட்டூர் அணைக்கு வந்து அடைந்து நிரப்புவதோடு மட்டும் அல்லாமல் நிரம்பி வழியவும் செய்யும். இந்த மேட்டூர் அணை தண்ணீர்தான் 9 டெல்டா மாவட்டங்களின் விவசாயத்துக்கு கை கொடுக்கும். எனவேதான் தென்மேற்கு பருவமழை கர்நாடகாவில் பெய்தால் தமிழ்நாட்டின் டெல்டா விவசாயிகள் அதிக மகிழ்ச்சி அடைவார்கள். இது மட்டும் அல்லாமல் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களும் தென்மேற்கு பருவமழையை வருகவே என வாழ்த்தி வரவேற்கும். ஆண்டுதோறும் தென்மேற்கு பருவமழை ஜூன் 1 தான் கேரளாவில் தொடங்கி மெதுவாக மற்ற பகுதிகளுக்கும் பரவி மழையை கொடுக்கும். ஆனால் இந்த ஆண்டு முன்கூட்டியே, அதாவது 8 நாட்களுக்கு முன்னதாக மே 24 அன்று கேரளாவில் உருவாகி உள்ளது. கடந்த 16 ஆண்டுகளுக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கி உள்ளது. பருவமழை தொடங்கியதோடு மட்டும் அல்லாமல் மற்ற பகுதிகளிலும் மழை பெரும் அளவில் பெய்து வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள மலை பகுதிகளில் ஆரஞ்சு, சிவப்பு எச்சரிக்கைகள் விடப்படும் அளவுக்கு கனமழை பொழிந்து வருகிறது. அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் கடந்த 27 ஒரே நாளில் 35 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. பல இடங்களில் மரங்கள் விழுந்து நிலச்சரிவும் ஏற்பட்டது. சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டு இருந்தன. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சராசரியை விட அதிகம் பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்து உள்ளது. தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இயல்பான மழை அளவு 32.9 சென்டிமீட்டர் ஆகும். இந்த ஆண்டு இதைவிட சற்று அதிகம் மழை பெய்யும். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் டெல்டா மாவட்டங்களான கடலூர், புதுக்கோட்டை, அரியலூர், கரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் சராசரியாக 17.5 சென்டிமீட்டர் முதல் 28 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் என்று கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தன் ஆய்வு முடிவுகளாக கணித்து உள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கு ஏற்கனவே மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12 தண்ணீர் திறக்கப்படும். அதோடு இந்த மழையும் வருவதால் விவசாயத்துக்கு நல்ல பலனை கொடுக்கும். எப்படி என்றாலும்
நீர் மேலாண்மை தான் தென்மேற்கு பருவமழையின் முழு பயன்பாடும் கிடைக்கும். தென் மாவட்டங்களில் இந்த மழை தொட்டுக்கோ துடைத்துக்கோ என்ற அளவில் இயல்பான மழை அளவை மட்டும் எட்டும் என்பதால் அங்கு நீர் மேலாண்மை சற்று சவாலாக இருக்கும்.